விதமான செல்வங்கள். பகவானுக்கு இருக்கக்கூடிய செல்வங்களை இரண்டாக பிரித்தார்கள். செல்வம் என்கிற சொல்லுக்கு விபூதி என்று கூறுபவர்கள். அந்த பகவானுக்கு நித்திய விபூதி, மேலுலகம் என்னும்படியான செல்வம். அதே போல இந்த நிலவுலகத்தினுடைய ஐஸ்வர்யம், இவ்விரண்டுமாக உபய விபூதி ஐஸ்வர்யம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அந்த உபய விபூதியையும் பகவான் இந்த ராமானுஜரிடத்திலே தான் கொடுத்து விட்டிருக்கிறபடியாலே இவருக்கு உபய விபூதியையும் உடையவர். இத்தனை ஐஸ்வர்யம் படைத்தவருக்கு கண்ணெச்சில் வரக்கூடாதல்லவா? திருஷ்டி கழிக்கிறார்கள். வஸ்திரத்தை கிழித்து அவருக்கு சுற்றி வெளியிலே எரியும்படியான நிலை. இப்பொழுது முதலியாண்டான் அந்த ராமானுஜருடைய திருவடி நிலை அடியவர்களுக்கு பிரசாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும்படியான நிலை. உயர்ந்ததான ஊஞ்சலிலே அவர் எழுந்தருளி இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த 4 கால் மண்டபத்திற்கு தான் புறப்பட்டு அங்கு திவ்ய தேச மங்களாசாசனம் ராமானுஜ